Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 2ல example 2.9 தான் பார்க்க போறோம். 7 into 5 into 3 into 2 plus 3 is a composite number. Justify your answer. 7 into 5 into 3 into 2 plus 3ன்றது வந்து ஒரு காம்போசிட் நம்பரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரீசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ காம்போசிட் நம்பர்னா என்னன்னா எதெல்லாம் பிரைம் நம்பர் இல்லையோ அதெல்லாம் வந்து நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் எடுத்திருக்கேன். ஒன்னுன்றது வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, நமக்கு காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ அதை மட்டும் நம்ம விட்டுடலாம். இப்போ இதில் மற்ற எந்தெந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்? 1 டேபிளில் மட்டும் போகுமோ? இப்போ இந்த 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா அது 2 டேபிள்லையும் 1 டேபிளில் மட்டும்தான் போகும். எந்தெந்த நம்பர்லாம் அதே டேபிள்லையும் 1 டேபிள்லையும் மட்டுமே போகுமோ அந்த நம்பர்லாம் வந்து நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கே பிரைம் நம்பர்ஸ் நமக்கு என்னது? 2, 3, 5, 7 இதெல்லாம் வந்து நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். மற்ற நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்தெந்த நம்பர்லாம் பிரைம் நம்பர் கிடையாதோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த நம்பர் காம்போசிட் நம்பரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 7 into 5 into 3 into 2 plus 3. ஸோ இந்த ரெண்டு நம்பர்லையும் இந்த பிளஸ் வச்சு வந்திருக்குல்ல, இந்த நம்பர்லையும் சரி இந்த நம்பர்லையும் சரி நமக்கு 3 இருக்கா? ஸோ 3 நம்ம காமனாக எடுக்கலாமா? ஸோ அப்படி நம்ம 3யை காமனாக எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 7 into 5 into 2 plus 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போனா தான் இந்த நம்பரை வந்து நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த நம்பரும் 1 வந்து நமக்கு 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3ன்னே நமக்கு கிடைக்கும். எப்பயுமே இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ரெண்டுமே வந்து இருந்துச்சுன்னா எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா பிட் மாஸ் இல்லைன்னா போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அடிஷன் நெக்ஸ்ட் தான் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம அடிஷன் பண்ணணும். 7 into 5 நமக்கு என்ன வரும்? 35 வரும். 35 into 2 நமக்கு என்ன வரும்? 70 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 70 plus 1 நமக்கு என்னது? 71. ஸோ 3 into 71 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே 3ன்றதும் நமக்கு என்னதான்? பிரைம் நம்பர் தான். 71மே நமக்கு என்னதான்? பிரைம் நம்பர் தான். ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த நம்பரை நம்மளால எப்படி எழுத முடியுது? ப்ராடக்ட் ஆஃப் 2 பிரைம் நம்பர்ஸாக நம்மளால எழுத முடியுது. ஸோ இப்படி எழுத முடிஞ்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 3 and 71 வந்து இந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த நம்பர் வந்து 3 டேபிள்லையும் போகும், 71ன்ற டேபிள்லையும் போகும். எந்தெந்த நம்பர்லாம் பிரைம் நம்பர் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர்னு சொன்னேன். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த நம்பர் பிரைம் நம்பராக இருக்கணும்னா அது 1 டேபிளில் மட்டுமே தான் போயிருக்கணும். பட் இந்த நம்பர் வந்து நமக்கு 3 டேபிள்லையும் போகுது, 71ன்ற டேபிள்லையும் போகும், 1 டேபிள்லையும் போகும். அப்படி இந்த நம்பர் வந்து 1 தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த நம்பருக்கு இருக்கிறதுனால இந்த நம்பர் என்னன்னு சொல்லுவோம்னா இட்ஸ் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால நமக்கு கொடுத்துக்க நம்பர் என்னது? இட்ஸ் காம்போசிட் நம்பர். நமக்கு வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் டைப்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தான் நம்மளோட ரீசன் எழுதணும். Yes, the given number is composite number. ஏன்னா since it can be factorized as a product of prime numbers. நமக்கு கொடுத்துருக்க நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸாக நம்மளால எழுத முடியுது. அதாவது இந்த நம்பர்ஸ்க்கு வந்து 1 தவிர 3 and 71 ஃபேக்டராக இருக்கிறனால இந்த நம்பர் 3 and 71 டேபிள்லையும் போகும். அப்போ இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. பிரைம் நம்பராக இருக்கணும்னா இது ஒன்லி 1 டேபிளில் மட்டும்தான் போகும். அதனால நமக்கு கொடுத்துருக்க இந்த நம்பர் என்னன்னா இட்ஸ் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 2.9. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.